கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். வாசல்களிலே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அநாதி தேவன் எப்பொழுதும் நம் கூடவே இருந்து நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். நம்முடைய எங்கு சென்றாலும் நம்முடைய நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கணும். சில பேர்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வெளியே போகிறதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க மாட்டியிருப்பாங்க, கெட்ட பேர் பெற்றிருப்பாங்க. சில காரியங்கள் நிறைய நடந்திருக்கலாம். ஐயோ இவன் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு. ஆனாலும் அந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ளே உங்களை விடாமல் உங்களை தலை உயர்ந்து செய்கிறேன். நீங்கள் எங்கே சென்றாலும் கம்பீரமாக இருப்பீங்க. எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் அந்த மகிமையை நீங்கள் காணுவீர்கள். அந்த ராஜா இயேசு ராஜா, அந்த ராஜா வந்து உட்பிரவேசிப்பார். ஏனென்றால் உங்களுக்குள்ளே அவர் வாசமாக இருக்க விரும்புகிறார். உங்களை நேசிக்கிற அவர் விரும்புகிறார். உங்களுக்குள்ளிருந்து இந்த உலகத்திலே மகிமையும் அவருடைய நோக்கத்தையும் கொண்டு வர விரும்புகிறார். அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக மாறும். தேவன் அப்படித்தான். இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவருடைய பிதாவுடைய அந்த சித்தம் செய்வதென்று என்றால் அவரோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அவருக்குள்ளே அவ்வளத்தையும் அவருடைய எல்லாமே அவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகையால் தான் இந்த பூமியிலே அனைத்தையும் அவர் மகிமையாகவும் அற்புதங்களையும் நிறைய செய்ய முடிந்தது. ஏனென்றால் அவருடைய சரீரத்தை தேவனுக்கே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு தெரியும் இது அவருடையது, அந்த சரீரமானது அவருடையது என்று சொல்லி அவருக்கே ஒப்பு கொடுத்தார். எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் இது உம்முடையது ஆண்டவரே என்று சொல்லி அவரோடு இணைந்திருந்த பொழுது எல்லா சூழ்நிலையில் மத்தியில் இருந்தாலும் அவர் வெற்றிகரமாக ஒரு வாழ்க்கையை அவர் முடித்தார். இரண்டால் அந்த தேவன், அந்த அநாதி தேவன் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நான் தியானிக்கிறது. அவர் நம்மை எப்படி நேசிக்கிறார் சொல்ல, நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னோடு நான் இருப்பேன், உன்னுக்குள்ளே நான் உட்பிரவேசிப்பேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். புதுதாக வந்துடுவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மளை எப்படி தேடி வந்து நம்மளை அரவணைக்கிறார், இதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு நீங்கள் எவ்வளோ கடவுளை திருப்திப்படுத்துறதுக்கு முடியாது. ஏனென்றால் அந்த அநாதி தேவன் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். அவர் தான் உங்களை அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நிறைவேற்கிறார். அவர் தான் உங்களை வழிநடத்துகிறார். அவர் மூலமாகத்தான் நீங்கள் இப்பொழுது நின்று கொண்டு நீங்கள் போகும்போது பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோவை. ஏனென்றால் அவர் கொடுத்த அந்த சரீரம், அவர் கொடுத்த அந்த உயிர், அவர் கொடுத்த அந்த காற்று, அவர் கொடுத்த அந்த பூமி எல்லாமே அவருடைய செயலால் இயங்கிக் கொண்டிருக்கு. ஏனென்றால் அவர் தான் உங்களை நேசித்து இந்த அளவுக்கு எல்லாத்தையும் படைத்தவர். ஆகையால் அவர் தான் உங்களை நேசிக்கிறார் அதிகமாக. அதை நான் உண்மையாகவே விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். இந்த அநாதி தேவனை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.